பெருமையுடன் வழங்கும் செம்பைவன காடு. இது ஒரு கார்ட்டூன் சேனல். நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் என்றது கரடி. அந்த கனவிலே அமெரிக்காவின் அமேசான் காடு அழகாக தெரிந்தது. அது நம்ம காடு மாதிரி லோக்கல் காடு இல்லை. அந்த காட்டை பார்க்கறதுக்கு இந்த 2 கண்ணு போதவே போதாது, 1000 கண்ணு வேணும். அவ்வளவு அழகு, அப்படி ஒரு கொள்ள அழகு. வாழ்ந்தால் அமேசான் காட்டில் வாழணும், இல்லைன்னா வாழவே கூடாது. ஐயோ ஐயோ, அப்படி ஒரு அழகு. அந்த அமேசான் காட்டிலே, ஒத்தையடி ரூட்டிலே, அந்த வளைவில் வரும் மேட்டிலே, அனிருத்து ஸ்பீடு மெட்டிலே ஒரு குத்தாட்டம் போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அடாடா அடாடா, நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம கரடியாரு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுகிறாரு. உன் கனவு கதையை பிறகு சொல்லலாம், இப்போ கூட்டத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் போகலாம் என்றது மான். காலை கூட்டம் கூடியது. அனைவருக்கும் வணக்கம் என்று கூறி தலைவர் சிங்கம் வந்து அமர்ந்தது. உடனே முயல், தலைவரே, நேற்று இந்த நாய் என் காதை கடித்து விட்டது தலைவரே என்று குற்றம் சாட்டியது. உடனே சிங்கத்தலைவர் கோபம் கொண்டு, ஏய் நாயே, முயல் சொல்வது நிஜமா என்று கேட்டது. அதற்கு, தலைவரே, இந்த மனித ஜென்மங்களுக்கு கோபம் வந்தால் நாயே நாயே என்று திட்டுவதுண்டு. அதுபோல் என்னை தாங்களும் அழைப்பது எனக்கு அவமானமாக இருக்கிறது தலைவரே என்று நாய் கூறியது. இந்த நேரம் பார்த்து நாய்க்கு சப்போர்ட்டாக கழுதையும் சேர்ந்து கொண்டு, மனிதர்களுக்கு கோபம் வந்தால் கழுத கழுத என்று என் பெயரையும் சொல்லி தொலைக்கிறாங்க என்று குற்றம் சாட்டியது. இந்த நேரம் பார்த்து எருமை மாடு, உனக்காவது பரவாயில்லை, பாதி பேர் கோபம் வந்து திட்டினாலும் பாதி பேர் என்னை பார் யோகம் வரும் என்று ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. ஆனால் மனித ஜென்மங்களுக்கு கோபம் வந்தால் எருமை மாடு என்று என் பெயரை சொல்லியும் திட்டுறாங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்? என் பெயரை சொல்லி ஏன் திட்டுறாங்க? நான் என்ன அவமான சொல்லா, அசிங்கமான மிருகமா? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மனுஷங்களுக்கு கோபம் வந்தா ஆப்பிரிக்காக்காரனை திட்டுங்க, அமெரிக்காக்காரனை திட்டுங்க, சுதந்திரம் தந்துட்டு போன பிரிட்டிஷ்காரனை திட்டுங்க. சம்பந்தமே இல்லாத நம்ம இனத்தை திட்ட வேண்டிய அவசியம் என்ன என்று எருமை மாடு கோபமாக கேட்டது. நாட்டாமை சிங்கம் உடனே, இப்பொழுது கூடிய கூட்டம் மனிதர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவோ இல்லை கண்டனம் தெரிவிக்கவோ இல்லை. நம்ம விஷயத்துக்கு வருவோம். மரியாதைக்குரிய நாயாரே, நம்ம முயலார் சொல்வது நிஜமா என கேட்டது. அதற்கு நாயார், ஆமாம் தலைவரே, பசிமயக்கத்தில் அதுபோல் ஒரு சிறு தவறு நடந்துவிட்டது தலைவரே. அதற்கும் பதிலாக முயலை என் காதினை பல்லுபடாமல் மெதுவாக கடித்து கொள்ளட்டும் தலைவரே, அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றது. இதை கேட்டதும் தலைவர் சிங்கம் தன் தவறை உணர்ந்து ஒப்புக்கொண்டுள்ளார் நமது நாயார். முயலே, நாயாரோட காதை பல்லுபடாமல் மெதுவாக கடித்துவிடு என்றது சிங்கத்தலைவர். உடனே முயல் கோபம் கொண்டு, அது எப்படி தலைவரே? நாயார் கடித்து காயப்படுத்தி இருக்கிறார், நான் மட்டும் பல்லுபடாமல் மெதுவாக கடிக்க வேண்டுமா? இது என்ன நியாயம்? இது என்ன நீதி என்றது முயல். முயலுக்கு சப்போர்ட்டாக மானும் நெறியும் முதலில் குரல் கொடுத்தது. இது நியாயமில்லை தலைவரே, நியாயமே இல்லை என்று துணிந்து சொல்லியது.
அதற்கு அடுத்து மற்ற விலங்குகளும் இது நியாயமில்லை தலைவரே, நியாயமே இல்லை என்றனர். நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு, நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு என்று ஒரு குரல் எங்கிருந்தோ ஒலித்தது. ஒரே பரபரப்பு, ஒரே சத்தம். சூழ்நிலையை உணர்ந்து கொண்ட சிங்கத்தலைவர் தீர விசாரித்து நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்று ஒத்திவைத்துவிட்டு நடையை கட்டியது நாட்டாமை சிங்கம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் நரியார் காட்டுக்கு ராஜாவாக சிங்கம் இருந்தது போதும், இந்த முறை நம்மளோட யானையை ராஜாவாக்கி நாட்டாமையாக்கிடலாம் என்று ஒரு பிட்டை போட்டுவிட்டது. அதற்கு கரடியார் நேற்று இரவு நம்ம நாயாரை தலைவரிடம் ஒப்படைத்த போது இரண்டும் ரகசியமாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தது. தலைவர் கமிஷன் பெறுகிறார், ஊழல் செய்கிறார், சிலருக்கு மட்டும் தப்பு என தெரிஞ்சும் சப்போர்ட் செய்கிறார் என்றது. குதிரை உடனே ஒருதலை பட்சமாக செயல்படும் சிங்கத் தலைவர் ஒழிக என்று குரல் கொடுத்தது. இதற்கு காளை மாடும் ஆமாம் ஆமாம், நாட்டாமை சிங்கத்தலைவர் ஒழிக என்றது. சிங்கத்தலைவரின் அராகஜம் ஒழிக, நாட்டாமை சிங்கத்தின் ஆணவம் ஒழிக என்று மெதுவாக குரல் கொடுத்தது. இந்த நேரம் பார்த்து நாட்டாமை என்கிற சொல்லில் ஆமை என்கிற என் பெயர் இடம்பெற்றுள்ளது. அதனால் நாட்டாமை பதவியை எனக்கு தாராளமாக தந்துவிடலாம் என்றது ஆமை. அதற்கு ஆமையாரே, நீ வீட்டில் இருந்து கிளம்பி இந்த தீர்ப்பு மைதானத்துக்கு வந்து சேர ஒரு நாள் ஆகிடும். அப்புறம் மெதுவாக விசாரித்து மெதுவாக தீர்ப்பு சொல்கிறதுக்குள்ள இன்னொரு நாள் ஆகிடும். நாட்டாமை பதவியெல்லாம் உனக்கு தர முடியாது என்று குரல் கொடுத்தது குரங்கு. அப்படின்னா நாட்டாமை என்கிற சொல்லில் உள்ள ஆமையை எடுத்துட்டு நட்டுன்னு இனி கூப்பிடுங்க என்றது ஆமை. என்னது நட்டா? நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ என்று எனக்கு ஒன்றுமே புரியலையே என்றது பன்னி. நம்ம ஆமையார் சொல்கிறது 100க்கு 100 நிஜம்தான் என்றது நரி. அது எப்படி வரும்? நட்டும் ஆமையும் சேர்ந்தால் நாட்டாமைன்னு எப்படி வரும் என்றது புலி. இப்போ எப்படி வரும்னு விளக்கி சொல்கிறேன் என்று நரி விளக்க ஆரம்பித்தது. அதாவது தமிழ் இலக்கணப்படி நட்டு ப்ளஸ் ஆமைதான் நாட்டாமை என்றாகி விடுகிறது. அதாவது ஆதி நீடல் என்கிற இலக்கண விதிப்படி, ஆதி நீடல்னா முதல் எழுத்து நீண்டு ஒலிப்பது. அதாவது நட்டு ப்ளஸ் ஆமை என்கிற எழுத்தில் முதல் எழுத்தாக இருக்கும் ந நீண்டு ஒலித்து நாட்டு ப்ளஸ் ஆமை என்று மாறிவிடுகிறது. அதற்கும் அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்கிற இலக்கண விதிப்படி ஆமை என்கிற எழுத்தில் ஆ என்கிற எழுத்து வருவதினால் நாட்டுவில் உள்ள ஊ என்கிற எழுத்து மெய்யெழுத்தான இட்டை விட்டுவிட்டு ஓடிவிடுகிறது. அதற்கும் அடுத்து உயிர்மேல் ஒற்று இணைவது இயல்பே என்கிற விதிப்படி இட்டும் ஆவும் சேர்ந்து டா என்று ஆகி நாட்டாமை என்கிற எழுத்து உருவாகி விடுகிறது. நம்ம கரடிக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளோட நரியாருக்கு தந்திரம்தான் தெரியும்னு இருந்தேன். இப்போ தமிழ் இலக்கணமும் கற்றுக்கிட்டாரு, எனக்கு தான் ஒரு இழவும் தெரிய மாட்டேங்குது என புலம்பிக் கொண்டது கழுத. அடடே, ஆமாம், நரியார் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. நரியாருக்கு தந்திரம் தான் தெரியும்னு இது நாள் வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்பொழுதுக்கு தமிழ் இலக்கணமும் கற்றுக்கிட்டு இருக்காரு போல இருக்கு என்றது மான். அப்போ இந்த முறை நாட்டாமை பதவியை ஆமையாருக்கு தந்திடலாம் என்று மான், புலி, கரடி எல்லாம் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தது. அதெல்லாம் தர முடியாது, ஆமையார் ரொம்ப சுலோ, அதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது, ஆகவே ஆகாது என்றது குரல். நாட்டாமை பதவியை
ஆமையாருக்கு தருவது நியாயமே. அப்படி கொடுக்க முடியாது என்றால் நாட்டாமை பதவியை நட்டு பதவின்னு தான் இனிமேலுக்கு சொல்லணும் என்று மான் கூறியது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆமைக்கு சப்போர்ட்டாக வருங்கால நாட்டாமை ஆமையாரே வாழ்க வாழ்க என குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டனர். இந்த மாதிரியான ஒரு கலேபரத்தில் நண்டு சிண்டு எல்லாம் தலை தூக்கினால் நரிதான் நாட்டாம பண்ணுங்கிற பழமொழி சரியாக தான் சொல்லியிருக்காங்க என்றது குதிரை. இதனை அரைக்குறையாக காதில் வாங்கிவிட்ட நரி என்ன 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 சொன்னீங்க என்றது. அதுவா, நரியோட நாட்டாம விளக்கம் ரொம்ப சரியாக தான் இருக்குன்னு சொன்னேன் என்றது குதிரை. ராமே ஆண்டாலு ராவண ஆண்டாலு எனக்கு ஒரு கவலை இல்லை.